Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ராஜ்மா வச்சு, அதாவது கிட்னி பீன்ஸ், அப்புறமா சிவப்பு காராமணி, இந்த மாதிரி நிறைய பேர்கள் இருக்கு. இது வச்சு ரொம்ப ஹெல்த்தியா ஒரு சூப்பரான மினி போண்டா எப்படி பண்ணலாம்னு தாங்க பார்க்க போறோம். இந்த காராமணியில பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அதிகமான சத்துக்கள் இருக்கு, அதிகமான தாதுக்கள் இருக்கு. நம்ம நார்மலா வேக வச்சு இல்ல குருமா பண்ணி இந்த மாதிரி எல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதே சமயம் இந்த மாதிரி நல்ல கிரஞ்சியான மொறுமொறுப்பான போண்டா பண்ணி கொடுங்க, ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் இது ஒரு முறையாவது ட்ரை பண்ணணும். இதோட டேஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நம்ம எந்த மாதிரி உளுந்த வடை சாப்பிடுவோமோ அதே ஒரு டேஸ்ட்டில் தான் இருக்கும். எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே நம்மளுக்கு தெரியாது. அந்த ராஜ்மாவோட ஒரு ஸ்மெல்லோ எதுவுமே வராது. ரொம்ப சூப்பராக இருக்கும். சரி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்காக ஒரு குட்டியான பவுல் எடுத்திருக்கேன். இதில் வந்து சரியாக அரை கப் அளவுக்கு பச்சை அரிசி எடுக்கணும். இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 2-3 தண்ணி நல்லா கழுவி எடுங்க. அப்போ தான் இதில் இருக்கக்கூடிய தூசி அழுக்கு எல்லாமே நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆயிரும். அதுக்கப்புறமா இதில் தண்ணி ஊற்றி இதை வந்து ஒரு 1 ஹவருக்கு நல்லா நம்ம வந்து ஊற வைக்க போகிறோம். நான் வந்து ராஜ்மாவை ஆல்ரெடி நைட்டே ஊற போட்டு தான் வச்சுருக்கேன். 1 கப் ராஜ்மா ஊற போட்டோம் அப்படின்னா அது 1.5 கப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். 1 கப் ராஜ்மா ஊற போட்டிருந்தேன். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இதில் சரியாக 1.5 கப் அளவுக்கு அந்த கிட்னி பீன்ஸ், அதாவது அந்த ராஜ்மா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். இது நம்ம 1 கப்பு ஊற வச்சோம் அப்படின்னா அது மார்னிங் ஊறி வரும்போது ஒரு 1.5 கப் அளவாக நம்மளுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக ஒரு 8 மணி நேரமாவது ஊறணும். இப்போது நம்மளுக்கு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அரிசியும் உளுந்தும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நல்லா ஊறிருக்கு. இப்போ இந்த அரிசியும் உளுந்தையும் இது கூட சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு அரை கப்பு போல் தண்ணியும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். எந்த ஒரு குறப்பும் இருக்கக்கூடாது. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும். இந்த மாதிரி இப்படி நீங்கள் நல்லா அரைச்சி எடுக்கணும். மாவு வந்து இந்த பதத்துக்கு தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியெல்லாம் சேர்த்துட வேண்டாம். இப்போ வந்து நம்ம அரைச்ச மாவு ஒரு பவுலில் சேர்த்துடலாம். பாருங்கள், மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும். உங்களுக்கு ஒரு வேளை நல்லா தண்ணியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கொஞ்சமாக மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா அரிசி மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை கை வச்சு இந்த மாதிரி ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வந்து பீட் பண்ணி எடுங்க. அப்போது இதில் நிறைய ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா தான் நம்மளுக்கு நல்லா மொறுமொறுப்பாக போண்டா வந்து நல்லா உப்பலாக வரும். இதை கண்டிப்பாக நம்ம பண்ணணும். இப்போ இதை மாற்றி வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறமா ஒரு 5-6 பல் பூண்டு இதை போட்டுக்கலாம். இது கூடவே சோம்பு, இது வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன். நீங்கள் சீரகம் கூட சேர்க்கலாம், இல்லை எள்ளு கூட சேர்க்கலாம். இப்போ இது இவ்வளோத்தையும் போட்டு நல்லா வந்து லேசாக குறப்பாக அரைச்சி எடுத்துப்போம். எடுத்துகிட்டு இப்போ இதை வந்து நம்ம நேரடியாக அந்த மாவுலேயே சேர்த்துடலாம். பச்சை மிளகாவோட காரம் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வத்தல் மிளகாய் கூட போட்டுக்கலாம். போட்டு வந்து நல்லா அரைச்சி எடுக்கலாம். இல்லை அப்படின்னா சில்லி ஃப்ளேக்ஸ் கூட போட்டுக்கலாம். இப்போ வந்து இதில் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுட்டு இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த மாவு எடுத்ததை விடையுமே இப்போ அந்த மாவு கொஞ்சம் கூட திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அதோட காரணம் என்ன அப்படின்னா நம்ம கை வச்சு ஒரு 3 நிமிஷம் நல்லா வந்து இதை பீட் பண்ணியிருப்போம். அதனால தான் இது வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போதும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வரும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கையில் கொஞ்சமாக எடுத்து இப்படி நம்ம நுள்ளி போடணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி போட்டுருங்க. இப்போ நம்ம ஆயிலில் இதை அப்படியே ஃப்ரை பண்ணிடலாம். உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பைப்பிங் பேக் எடுத்துகிட்டு அதில் கூட நீங்கள் மாவு ஃபில் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சிசர் வச்சு கட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ஈஸியாக வரும். இப்போது நம்ம கை வச்சு இந்த மாதிரி ஒன்றா எல்லாத்தையுமே உள்ள எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம போட்டதுமே அப்படியே நல்லா பொங்கி வரும். நல்ல சூப்பராக இருக்கும், மொறுமொறுப்பாக இருக்கும். வெளியே வந்து நல்ல மொறுமொறுப்பாகவும் உள்ளே வந்து நல்ல சாஃப்டாகவும் வடை எப்படி இருக்குமோ அதே ஒரு டேஸ்ட்டில் தான் நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அந்த போண்டா மாதிரியே நம்மளுக்கு உப்பலாக வருதுன்னு. இதில் எந்த ஒரு பேக்கிங் சோடாவோ எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை, நேச்சுரலாக பண்ணியிருக்கோம். இவ்வளோ பர்ஃபெக்டாக நீங்களும் கண்டிப்பாக செய்யலாம். இப்போ இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. நல்ல ஒரு கோல்டன் கலர் வாரது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளாடியும் நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்ல கலர் எல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு.
இப்போ கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே வெளியே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நெக்ஸ்ட் இதே மாதிரி அடுத்த பேட்சும் நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய கடாயை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 2லேருந்து 3 பேட்ச் போட்டு எடுக்கும்போது ஈஸியாக வந்துடும். எல்லாமே நம்ம ரெடி பண்ணி முடிச்சிடலாம். நான் வந்து இந்த மாதிரி சின்னதாக எடுத்திருக்க பட்சத்தில் எனக்கு ஒரு 5லேருந்து 6 டைம் ஆச்சு. இப்போ வந்து நம்ம எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துட்டோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இது கூட சைடிஷ்ஷாக நீங்கள் வந்து தேங்காய் சட்னி இல்லை தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோத்துக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுப்பாக இருக்குன்னு. அதே டைமில் இந்த ஒரு போண்டா பார்த்தீங்க அப்படின்னா அதிக நேரத்துக்கு நல்ல கிறிஸ்பினஸோடு இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நான் ஒன்று உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன். எந்த அளவுக்கு வெளிப்பக்கம் நல்ல மொறுமொறுப்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்குன்னு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.